வீட்டில் இருந்து காசு சம்பாதிக்க 2 வழி நான் சொல்றேன். ஒன்னு பாசிவ் இன்கம், இன்னொன்னு செமி பாசிவ் இன்கமும் வந்து பார்ப்போம். பாசிவ் இன்கம் அப்படின்னு சொல்றப்போ நீங்க அங்க வந்து இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு தடவை கிரியேட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா மக்கள் அதை யூஸ் பண்றப்பெல்லாம் உங்களுக்கு வந்து காசு கிடைக்கும். டிஜிட்டலி நீங்க சூப்பர் அப்படின்னா யூ கேன் ட்ரை canva.com/creators. நீங்க வந்து ஒரு டெம்ப்ளேட் இல்லைன்னா எலிமெண்ட்ஸ் இல்லைன்னா கிராஃபிக்ஸ் வந்து ஒரு தடவை கிரியேட் பண்ணி அங்க வச்சுட்டா போதும். எப்பெல்லாம் வந்து டவுன்லோட் பண்றாங்களோ அதை யூஸ் பண்றாங்களோ பீப்புள் உங்களுக்கு வந்து காசு கிடைக்கும். ரெண்டாவது etsy.com, etsy.com. இங்க நீங்க உங்களோட ஜேர்னல்ஸ், பிளானர்ஸ், இன்விடேஷன்ஸ், வால் ஆர்ட், ஸ்டிக்கர்ஸ் இந்த மாதிரி டிசைன் பண்ணி அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா எப்பெல்லாம் அந்த சேல்ஸ் நடக்குதோ உங்களுக்கு அப்பெல்லாம் இன்கம் வரும். மூணாவது அமேசானோடது Kindle Direct Publishing, kdp.amazon.com. நீங்க வந்து e-books பப்ளிஷ் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க, பிளானர்ஸ், கலரிங் புக்ஸ், ஜேர்னல்ஸ் இதெல்லாம் வந்துட்டு நீங்க இங்க வந்து அப்லோட் பண்ணிட்டு யூ கேன் செலக்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். இது எல்லாத்துக்குமே அதை நீங்க வந்து பண்ணணும். அவங்களோட வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் ஸ்டெப் ஆஃப்டர் ஸ்டெப் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு. அமேசான் வந்து பிரிண்ட்ஸ் அண்ட் ஷிப்ஸ் உங்களோட அந்த புக்கை, ஸோ உங்களுக்கு வந்து ராயல்ட்டி கிடைக்கும். இன்வென்ட்ரி கிடையாது, ஒன் டைம் எஃபர்ட் தான், லாங் டைம் இன்கம் வந்து வரும். நான் ஒரு ஜேர்னல் ஆக்சுவலி கிரியேட் பண்ணியிருக்கேன், அதை நான் வந்து அமேசான்ல போடலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கேன். ரெண்டாவது செமி பாசிவ் இன்கம். என்னோட கண்ணில் பட்ட ஒரு ப்ராடக்ட் இது கேண்டில் மேக்கிங். ஸோ நீங்க ஆக்டிவ்லி எல்லா நாளும் அதை பண்ணணும் அவசியம் கிடையாது. நீங்க ஒரு பெரிய பேட்ச் செஞ்சு வச்சுட்டீங்கன்னா ஸ்லோலி நீங்க வந்து அதை வித்துக்கலாம். இல்ல உங்களுக்கு வந்து ரெகுலர் கிளைண்ட்ஸ் கிடைச்சிட்டாங்கனாலும் எவ்ரிடே நீங்க போய் செல் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. அந்த பல்க் ஆர்டர் நீங்க வந்து கொடுத்துடலாம். ஸோ கேண்டில் மேக்கிங் அப்படின்னு போறப்போ ஃபர்ஸ்ட் நீங்க டிசைட் பண்ணணும், சென்டட் கேண்டிலா, டெக்கரேட்டிவ் கேண்டில்ஸா, ஜார் கேண்டில்ஸா அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு பேசிக்கான சப்ளைஸ் வாங்கணும். வேக்ஸ், விக்ஸ், ஃப்ராக்ரன்ஸ் ஆயில்ஸ், எசென்ஷியல் ஆயில்ஸ், டைஸ், கலர்ஸ், கண்டெய்னர்ஸ், கிளாஸ் ஜார்ஸ், டின்ஸ், மோல்ஸ், பிளாஸ்டிக் கிடையாது. உங்களுக்கு ஸ்டார்டர் கிட் மேபி 3,000 to 5,000 அப்படின்னு வந்து வச்சுக்கிட்டோம்னா நீங்க நெக்ஸ்ட் பண்ண வேண்டிய ப்ராசஸை கத்துக்கணும். யூடியூப்ல வந்து நிறைய பேர் பண்றாங்க, பார்த்து கத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு யூனிக் செல்லிங் பாயிண்ட் வந்து டிசைட் பண்ணுங்க. நான் வந்து இதை ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் சென்ஸா வந்து விற்க போறேனா, இல்ல இது வந்து ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லி கேண்டில்ஸா, இல்லைன்னா ஃபெஸ்டிவ் கிஃப்ட்ஸா அப்படின்றத டிசைட் பண்ணிட்டு பிராண்டிங் பண்ணணும். பண்ணி முடிச்சோன்னே குட்டி இன்வென்ட்ரி ரெடி பண்ணிக்கணும். 20 to 50 கேண்டில்ஸ், டிஃப்ரெண்ட் சைசஸ், டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ், டிஃப்ரெண்ட் சென்ஸ்ல வந்து ரெடி பண்ணிக்கோங்க. ஃபினிஷிங் சூப்பராக இருக்கணும், பேக்கேஜிங் அட்ராக்டிவாக இருக்கணும். வித்தியாசமாக யோசிச்சு உங்களோட அந்த ஸ்டைல் இருக்கும்ல அதை யூஸ் பண்ணி செய்யுங்க. ஒரு கேண்டில் நீங்கள் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஜார் 80 to 100 rupees ஆகுதுன்னு வச்சுக்கிட்டோம்னா செல்லிங் ப்ரைஸ் 200 to 300 வரைக்கும் நம்ம வந்து வைக்கலாம். பெரிய டெக்கரேட்டிவ் கேண்டில்ஸ் பண்ணீங்கன்னா இன்னும் ஹையர் மார்ஜின்ஸ் வந்து வைக்க முடியும். அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற கடைகள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ரிலேட்டிவ்ஸ், வாட்ஸ்அப் குரூப் அந்த மாதிரி சின்னதாக உங்களோட செல்லிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் பெருசாக்கணும் அப்படின்னா கேஃபேஸ், சலூன்ஸ், ஹோட்டல்ஸ் அங்கெல்லாம் யூ கேன் டேக் டை-அப்ஸ். நீங்க சின்னதா பண்றீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் அப்படி வந்து சப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு லைசன்ஸ் வந்து தேவையில்லை. நீங்க பெருசா பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க, அமேசான், பிளிப்கார்ட் அதாவது இ-காமர்ஸ்ல வந்து செல் பண்றீங்க, இல்ல 20 lakhs மேல உங்களோட சேல்ஸ் வந்து கிராஸ் ஆகுது அப்படின்னா நீங்க வந்து ஜிஎஸ்டி அண்ட் ட்ரேட் லைசன்ஸ் வந்து எடுக்கணும். நிறைய ஃபார்மாலிட்டிஸ் வந்து இருக்கணும், அது எல்லாமே நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ யோசிங்க, உங்களுக்கு பாசிவ் இன்கம் வேணுமா, செமி பாசிவ் இன்கம் வேணுமா, உங்களுக்கு எது சூட்டபிள் அப்படின்னு பார்த்துட்டு வீட்ல இருந்தே ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட்.